நான் ஒரு பேச்சுக்கு தான் எலக்ட்ரிக் வண்டியை ரன்னிங்லயே சார்ஜ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பின்னாடியே ஜெனரேட்டர் பவர் பேங்க் யூஸ் பண்றீங்கல்ல, பார்த்தா இங்க நிஜமாவே அப்படி பவர் பேங்க் இருந்தா நல்லா தானே இருக்கும். சோ வண்டி ஓடுது, பின்னாடி ட்ராலில வந்து ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. சோ கார் காரும் ஓடிட்டே இருக்கும், சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அருமையான ஐடியா இல்ல. பவர் பேங்க்ல இந்த ரீல்ல நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இப்படி வொர்க் ஆகுமா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்கறோம். பட் அத பார்க்கிறதுக்கு முன்னாடி போன ஃபேன் மூலமா சார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா ஃபேனை யாருப்பா கனெக்ட் பண்ணுவா, அதுக்கு பதிலா ஒரு டைனமோ வாங்கி 4 வீல்லையும் மாட்டி விட்டோம். அண்ணா சொல்ற மாதிரி வோல்டேஜ் இருக்க போது அதுல இருந்து இந்த டைனமோவும் சுத்திட்டே இருக்க போது நம்மளோட வேலை கிடையாது, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தானே. சோ அப்படின்றப்ப அட்லீஸ்ட் வண்டியோட ஒரு 50% சார்ஜ் ஆகும், ஈஸியா இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஐடியா ஒரு பட்சம் இருக்குறாங்க. எனக்கு பர்சனலா ஒரு மெக்கானிக் என்னன்னு வந்து இதான் சொன்னாரு. அது போக அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் இந்த கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் இத பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்ம வந்து திரும்ப வண்டியை வாங்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஏமாத்திட்டு நீங்கலாம் விஞ்ஞானி கிடையாது. சோ இந்த வீடியோல இந்த மாதிரி அல்டிமேட் ஐடியாக்கள்லாம் வந்து சாத்தியம் இல்லையா அப்படின்றத தான் டீடைலா பார்க்க போறோம். ஆனா இந்த கால்குலேஷன்ல டீசல் ஜெனரேட்டரை பின்னாடி கட்டிட்டு போறதுலயும் ஒரு எஃபிஷியன்டான ரிசல்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்திருக்கு. சோ அதையும் வந்து பின்னாடியே பார்ப்போம். முதல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல 3 மெயினான காம்போனன்ட் தான். ஒன்னு பேட்டரி, இன்னொன்னு மோட்டார், அதுக்கு அடுத்தபடியா கண்ட்ரோல் சர்க்யூட். இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ல BMS மாதிரியான எல்லா விதமான கண்ட்ரோல் மாடியூல்ஸும் வந்துடும். அந்த கார்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இயங்குறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த பேட்டரி மாடியூல் தான். அதே நம்ம இன்ஜின் வண்டியில பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகும், இல்ல அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். பேட்டரியில ரன் பண்ண முடியும், ஆனா ரொம்ப நேரம் ரன் பண்ண முடியாது, ஏன்னா பேட்டரி பேக் சின்னதா இருக்கும். அப்ப இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு சில சின்ன கண்ட்ரோல்ஸ்க்கும் மட்டும்தான் அந்த பேட்டரி வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பேட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையரா கார் ஓடுறதுக்கும் அது போக மற்ற எல்லா கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ்க்கும் வந்து அதுதான் பவர் சோர்ஸ். ஸோ இந்த மெயின் பேட்டரியில இருந்து கிடைக்கக்கூடிய பவரை வச்சு தான் மோட்டாரை ரன் பண்றாங்க. அந்த மோட்டார்ல கிடைக்கக்கூடிய ரொட்டேஷனல் எனர்ஜியை வச்சு தான் நம்மளோட வீல் வந்து சுத்துது. ஸோ அதுதான் வந்து நம்மளை பல்வேறு இடங்களுக்கு இழுத்துட்டு போகுது. இந்த கான்செப்ட் கேட்கறதுக்கு என்னமோ ரிமோட் கார் கதை மாதிரி இருக்கும், எக்ஸாக்ட்லி சேம் தான். ரிமோட் கார்ல எப்படி பேட்டரியை வச்சு வீலை சுத்துறாங்களோ அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் அப்கிரேடடான வெர்ஷன். இந்த 80s 90s காலகட்டங்கள்ல சைக்கிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா டைனமோ அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டைனமோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சைக்கிளோட வீலோட போய் கனெக்ட் ஆகும். வீல் சுத்தும் போது இந்த டைனமோவும் வந்து சுத்தும். அதுக்குள்ள எலக்ட்ரிக்கல் காயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது சுத்தும் போது அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அதை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சில லைட்டிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தணும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இன்ஜின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் டைனமோ இருக்கு. ஆக்சுவலா அதோட பேர் டைனமோ கிடையாது, அல்டர்னேட்டர். ஸோ இந்த இன்ஜின் ரன் ஆகும் போது அதுல ஒரு பெல்ட் மூலமா இங்க ஒரு அல்டர்னேட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து அந்த அல்டர்னேட்டரை சுத்துது, அதுல இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டி பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்காகவும் அது போக மற்ற எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும் பயன்படுத்தப்படுது. இந்த டைனமோக்கும் அல்டர்னேட்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து டிசி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இது வந்து ஏசி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதை விட இது எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்றதுனால தான் அல்டர்னேட்டரை பயன்படுத்த